உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், அண்மை காலமாக 2023 தொடக்கம் தொடர்ந்து பலஸ்தீன் காசா பகுதியிலே இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஏறக்குறைய இதுவரைக்கும் 62,000க்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் உட்பட உலமாக்கள், பெண்கள், சகோதரர்கள், சகோதரிகள் என்ற அடிப்படையிலே கொலை செய்யப்பட்டு படுகொலைக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 1,00,000க்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதர சகோதரிகள், குழந்தைகள் மிகவும் படுகாயத்துக்குட்பட்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான கட்டத்திலே இந்த நிலைமைகள் சீராகி ஒரு சுமூகமான ஒரு நிலைமை, ஒரு சாந்தி சமாதானம் அந்த பகுதியிலே ஏற்படுவதற்காக வேண்டி எம்மால் முடிந்ததை செய்வது இந்த கட்டத்திலே மிகவும் எம்மீது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் 5 நேர தொழுகையிலையும் அந்த குனூத்தே நாசிலா என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தான் அமலை இன்றிலிருந்து 1 மாத காலத்துக்கு தொடர்ந்து செய்யும்படி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகள், உலமாக்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு முடியுமான அளவு நோன்பு பிடித்தல், சதக்காக்கள் கொடுத்தல், சுன்னத்தான நபிலான தொழுகைகளை தொழுது அந்த தொழுகைகள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி இறைஞ்சி, யா அல்லாஹ், அந்த காசாவிலே நடைபெறக்கூடிய, பலஸ்தீன் காசாவிலே நடைபெறக்கூடிய அந்த இனப்படுகொலைகள் நிறுத்தப்பட்டு அந்த மக்கள் சாந்தியாக நிம்மதியாக வாழ்வதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது இறைஞ்சி துவா கேட்கும்படியும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா அனைத்து இலங்கை நாட்டு முஸ்லீம்கள் அனைவர்களையும் மிகவும் பணிவோடு வேண்டிக் கொள்கின்றது. எனவே விசேஷமாக அந்த துவாவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய விடயமாக மிக மக்களுக்கு சடைவில்லாமல் சுருக்கமாக அந்த குனூத்துடைய துவாக்கள் அமைவது நல்லதென்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு, அல்லாஹ் மக்துவில் அம்ன வ சலாமத அலல் இபாதி வல் பிலாதி ஹாஸத்தம் ஃபி பலஸ்தீன் என்ற துவாக்களையும், அதே போன்று அல்லாஹும்ம ஹர்ரில் மஸ்ஜிதுல் அக்ஸா மின் கைதில் காசிபீன வல்லாலிமீன் அல்லாஹும்ம மக்ஃபினா ஷர்ருல் லாலிமீன் அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக்க மின் ஷுரூரிஹிம் அல்லாஹும்ம மக்ஃபிஹிம் பிமா ஷி'த யா ரப்பல் ஆலமீன் என்ற இந்த துவாக்கள், வாரிதான இந்த துவாக்களை சுருக்கமாக மக்களுக்கு சடைவில்லாமல் ஓதும்படியும் அனைத்து உலமாக்களையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் மிகவும் பணிவுடன் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா வேண்டிக் கொள்கின்றது. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.